ஒரே வீட்டுக்குள்ள ராஜி, மல்லி, விஜய் இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த போராட்டங்கிறது பெரிய ஒரு போராட்டமும் சவாலும் நிறைஞ்சதாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ராஜியை பொறுத்தவரைக்கும் இப்போ வரைக்கும் விஜய் மேலே அவங்களுக்கு நம்ம விஜயை பற்றி ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வரும். அதாவது நம்மளோட விஷயங்கள் எல்லாமே விஜய்க்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த ஃபோன் கால் வந்ததில்லை, அப்போ ஃபோன் கால் வரும்போதே அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. எதுக்கு இந்த நம்பரில் இருந்து நம்ம தம்பி விஜய் நமக்கு கால் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ராஜிக்கு வருது. அப்போ ஒருவேளை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபோனை அட்டன் பண்ணாமல் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி ஃபோனை அட்டன் பண்ணாமல் விட்டுட்டா ராஜி தப்பிச்சிருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால தப்பிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி அப்படிங்கிறது இப்போ பயங்கரமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்க கழுத்து முதல்ல இருந்து கால் வரைக்கும் ஒரு பாம்பு சுத்தின கதையாக தான் ராஜியோட கதை ஆகிப்போச்சு. ஏன்னா அவங்க எந்த பக்கம் போனாலும் அவங்களுக்கு ஒரு செக் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு பக்கம் அவங்களோட எதிரிகள், அதாவது கவினா இருக்கட்டும், அந்த முரளிங்கிற பையன், இவங்க எல்லாருமே ராஜிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க சொத்தை விற்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ இந்த விஷயம் கண்டிப்பாக விஜய்க்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இது அவங்களோட பூர்வீக சொத்து தான், அதாவது விஜய்க்கும் ராஜிக்கும் சம்மந்தப்பட்ட சொத்து தான். அப்படிப்பட்ட சொத்தை விற்கும் போது அதில் விஜய்க்கு தெரியாமல் எந்த விஷயமும் பண்ண முடியாது. அப்படி அவங்க ராஜி விற்கணும்னு நினைக்கும் போது அது சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் விஜய்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி உங்களோட சொத்தை அங்கே விற்கிறதுக்கு உங்கள் அக்கா ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு எதுக்கு இந்த நேரத்தில் 3 கோடி ரூபா பணம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி விஜய்கிட்ட வரும். அப்போ அதை நோக்கி விஜய் டிராவல் பண்ணும்போது தான் சில உண்மையான முடிச்சுகள் அவரும் அப்படிங்கிறது தெரிய வருது. எந்த மாதிரியான முடிச்சுகள் அவரும் அப்படின்னா, ராஜி ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஏதோ ஒரு சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் விஜய்க்கு தெரியும். அது என்ன சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத விஜயால் முழுசாக கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த ஆடியோ ரெக்கார்டு கிடைச்சா மட்டும்தான், அதாவது ராஜி ரஞ்சிதா கிட்ட பேசியிருப்பாங்களா, ரேணுகாவை நான் தான் கொலை பண்ணேன்னு, அந்த ஆடியோ விஜய் கைக்கு கிடைக்கும் போது தான் எல்லா உண்மைகளும் தெரிய வரும். அதன் பிறகு தான் விஜயோட போக்கு வேற மாதிரி போகும். ஒருவேளை இப்போ ராஜி இந்த விஷயத்தில் போலீஸில் அரெஸ்ட் ஆகலாம். அப்படி அரெஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ராஜியோட கதையை கொஞ்சம் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க இப்போ வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றும் பெரிய அவங்களுக்கான ஒரு வெயிட்டான கதை எதுவுமே இல்லை. அதனால் அவங்களோட கதையை முடிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் என்ன தோணுது. அப்போ இன்னும் புதுசாக சில கேரக்டர்ஸ் உள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. எப்படியா இருந்தாலும் இந்த ரேணுகாவை கொலை பண்ண விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் ராஜியை எந்த மாதிரி ட்ரீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எல்லாருமே ஆவலாகவும் ஆர்வமாகவும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.